சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கோவையில் நகை அடகு கடையில் 70 சவரன் தங்க நகை மற்றும் 20 சவரன் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை சிங்கநல்லூர் அருகே நேற்று 11 மணி அளவில் தங்க நகை கடையின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷட்டரை உடைத்து கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20 கிலோ வெள்ளி பொருட்களை திருடி சென்றதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல சம்பவ இடத்துல சிங்கநல்லூர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சிங்கநல்லூர் வசந்தாமில் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான இந்த மகாதேவ் என்ற பெயர்ல நகைக்கடை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதனால் கடைக்கு விடுமுறை அளித்து விட்டு அங்கிருந்து அவர் கோவிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல நேற்றிரவு அந்த கடையை பார்க்கும் பொழுது கடையின் சற்று உடைக்கப்பட்டு நகைகள் திருடப்பட்ட சம்பவம் இந்த தகவல் அவர் தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அருகில் கூடிய காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவத்துக்கு வந்த காவல்துறை, மோப்பநாய் மற்றும் தடவியல் துறையினுடன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் அந்த கடையின் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை சேகரித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடையின் சட்டரை உடைத்து நகை கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.